ராதிகா பயங்கர கோவமாக அப்படியே படிக்கட்டுலேருந்து கீழே வராங்க. அப்போ ஈஸ்வரியும் வராங்க. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே கோவமாக பார்த்துக்கிறாங்க. இதை ராமூர்த்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னாச்சு ஈஸ்வரி, என்னாச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. மேலே கோபி போகிறாரு. போனோடனே ராதிகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கோபி, இன்னைக்கு நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் உண்மையை சொல்கிறேன், சரி வாங்க கீழே போய் சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே பார்க்குறாரு. ஐயோ கடவுளே, நம்மளை விடவே மாட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடிச்சுக்கிறாரு. அதை கரெக்டாக பாக்கியா பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே அப்படியே கீழே வராரு கோபி. அம்மா தான் சேஃபு, அம்மா கூடவே இருக்கலாம், அம்மா கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஐயோ இவ வேற பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபி அவங்க அம்மா கிட்ட வராரு. அம்மா அவள் எல்லா உண்மையும் சொல்ல சொல்கிறாம்மா, எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு சொல்ல சொல்கிறாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவள் திருந்தவே மாட்டாளா, உன்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அங்கேருந்து ராதிகா போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை நான் மாசமாக இருக்கிறது கோபியோட அம்மாவுக்கு தெரியும். ஓ அம்மாவுக்கு தெரியுமா, என்ன சொன்னாங்க, அவங்க இந்த குழந்தை வேண்டாம் கலைச்சிட சொல்கிறாங்க. என்னது குழந்தைய கலைக்க சொல்கிறது, ஏன் குழந்தைய பெற்றுக்கக்கூடாதா என்ன, நான் போய் கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். என் பொண்ணோட குழந்தைய கலைக்க சொன்னால் அவங்க எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், அவர் சொன்ன உண்மை சொன்னாரா என்னன்னு தெரியல, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. என்ன கோபி உண்மையை சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோ இப்போ சொல்லிடுறேன், கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இனியா வா, நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியல, நானே சொல்கிறேன், இனியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எதுக்கு இனியாவை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க, ஈஸ்வரியும் பார்க்குறாங்க. எல்லாரும் அங்கே எல்லாருக்கிட்டையுமே ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பாக்கியா அமைதியாக இருக்காங்க. எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுங்கள் கோபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே சொல்லவே இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சொல்கிறாரு. இல்லை தோ நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன தான் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொன்னால் தானே தெரியும். ஏதோ விஷயம் இருக்குன்னு கூப்பிடுறீங்க, கடைசியில் எதுவுமே பேச மாட்டேங்க. எங்களுக்கெல்லாம் வேலைலாம் இல்லையா, இங்கே நின்றுட்டுருக்கணுமா என்ன அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், இவங்க 2 பேருக்கு ஏதோ தெரியுது, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. கண்டிப்பாக சொல்லுங்கள் கோபி, சரி நாங்கள் போகிறோம், இங்கே சொல்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க. நில்லுங்க கண்டிப்பாக அவர் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராதிகா சொல்கிறாங்க. பாக்கியா போகிறாங்க. போயிட்டு அப்படியே பாப்கார்ன் கையில் எடுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே ஸ்டூலில் உட்காந்துட்டு பார்க்குறாங்க. அதை கோபி பார்க்குறாரு. ஈஸ்வரி 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எவ்வளோ திமிராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை உண்மையை சொல்கிறதுக்கு அப்படியே தயங்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே பாக்கியா எழுந்து வராங்க. என்ன இங்கே போயிட்டுருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன பெரிய விஷயமா, ஒரு சின்ன விஷயம், இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கோபி ஈஸ்வரி 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. பாக்கியா, உங்கள் அப்பா மறுபடியும் அப்பாவாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அப்படியே ராமூர்த்தி ரொம்ப கேவலமாக பார்க்குறாரு. சுற்றி இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்படியே குனிஞ்சிக்கிறாரு. கோபி எதுவுமே பேசவே இல்லை. இனியா எல்லாருக்குமே கோவம் வருது அவரை பார்த்தோன்னே. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. ராமூர்த்தி சொல்கிறாரு, டேய் நீ எல்லாம் ஒரு ஜென்மமாடா, இதெல்லாம் ஒரு கதைன்னு இங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிற. 3 பிள்ளைங்களை படுறா, பெருசாகிடுச்சு, பேரம்பேத்திலாம் எடுத்துட்டேன், இப்போ வந்து நீ அப்பாவாக போகிற, அசிங்கமா இல்லை உனக்கு, இதை எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லிட்டு இருக்கேன், நீ மானங்கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா ராமூர்த்தி திட்டுறாரு. எதுவுமே பேசவே முடியல. அப்படியே கோபி தலை குனிஞ்சு இருக்காரு. ஈஸ்வரி எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே தலை குனிஞ்சே இருக்காங்க. எல்லாரும் கேவலமாக பார்க்குறாங்க.